ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஹாப்பி போகி. இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, போகி டேவோட ஸ்பெஷல் vlog தான். ஆக்சுவலாக இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து வீட்டில் போகி செய்கிறது. என்ன செய்கிறது எப்படி செய்கிறதுலாம் தெரியாது. நான் போய் உங்கள் பாட்டிக்கிட்ட அதாவது எங்கள் அத்தைக்கிட்ட போய் கேட்டுட்டு வந்து அதுக்கப்புறம் எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி காப்பு கட்டி சமைச்சு சாமி கும்பிட்டோம். ஸோ அதுக்கான vlog தான் இது. நாங்கள் யூஸ்வலாக வந்து போகி டேனா வந்து காப்பு கட்டிட்டு சமைச்சிட்டு சாப்பிடுவோம். அதுதான் எங்கள் போகி. அப்படி தான் நாங்களும் செஞ்சோம். ஸோ என்னம்மா வீடியோக்குள்ளே போகலாமா? அதுதான் இன்னொன்று வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த போகின்றது வந்து என்ன மாதிரி செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னா, நிறைய பேர் பழைய துணிகளை எரித்து பழைய குப்பைகளை அது இதெல்லாம் எரித்து ஸோ இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஆக்சுவலி நம்ம அதை எரிக்கிறதுக்கு பதிலாக ஸோ நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற கெட்ட எண்ணங்களையும் கெட்ட குணங்களையும் எரிச்சிட்டு ஸோ ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக தை திருநாள், அதாவது தமிழர் திருநாள் வழிபிறக்கம். ஆமாம், தை பிறந்தால் வழிபிறக்குன்னுவாங்க. ஸோ எந்த நெகட்டிவிட்டிஸும் மைண்டில் வச்சுக்காதீங்க, எந்த கெட்டதையும் யோசிக்காதீங்க, எல்லாருக்கும் நல்லது பண்ணணும்னு நினைங்க. ஸோ கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு நல்லது நடக்கும். சரிங்க, இன்றைக்கி நாள் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சாமியெல்லாம் கும்பிட்டு, அதாவது சமைச்சு அது சாமிக்கு படையல் வச்சு ஸோ அதெல்லாம் நம்ம பண்ணுவோம் செய்வோம். ஸோ அந்த ப்ரிப்ரேஷன் தான் பண்ணிகிட்ருக்காங்க என்னுடைய அருமை மனைவி வினோதினி. ஏம்மா என்னம்மா பண்ணுற? சமைக்கணுமா, சமையலெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சமையல் ஆமாம், இன்றைக்கி வந்து போகி இல்லையா? ஆமாம், போகி நாளை வந்து செலிப்ரேட் பண்ணுறோம் நம்ம வீட்டில். என்னென்னாம்மா ஏதோ இங்கே வெந்துட்டுருக்கு, இது என்னம்மா இது? காலிஃப்ளவரா? வாழைக்காய்மா. ஓ, வாழைக்காயா? வாழைக்காய், அப்புறம் வேற என்னம்மா பொரியல்? ஒரு 3 வகை பொரியல் செய்யணும். உருளைக்கிழங்கு, அப்புறம் மெயின் வந்து அத்தை சொன்னாங்கல்ல பூசணிக்காய், அப்புறம் அவரைக்கொட்டை போட்டு செய்யணும். ஆமாம், பொங்கல்னாலே பூசணிக்காய் தானே மெயின் பூசணிக்காய். அப்புறம் வந்து பார்த்தோன்னா அவரைக்கொட்டை. இது வந்து பல ஊரில் பல பேர் சொல்கிறாங்கம்மா. நம்ம இங்கே அவரைக்கொட்டைன்றோம். ரைஸு, சாம்பார், அந்த கரண்டி எடுத்துருங்கம்மா. ரைஸு, சாம்பார், பொரியல், 3 பொரியல், அவ்வளோதாம்மா. ரசம் அப்பளம்லாம் செஞ்சு சாமிக்கு படிச்சுட்டு சாப்பிடலாம். சாமிக்கு படிச்சுட்டு நம்ம சாமி கும்பிட்டு இந்த பப்பு என்ன பண்ணுறோம்? யூஸ்வலாக அத்தை எல்லா காயெல்லாம் கட் பண்ணி கொடுப்பாங்க. நான் சும்மா செய்யறது மட்டும் இருக்கும். அவங்க ஊருக்கு போயிருக்கிறதுனால ஒருத்தையே செய்ய வேண்டியதாக இருக்குது. அது கொஞ்சம் இதாகுதுமா. ஆமாம், ஸோ இந்த மாதிரி டைமில் தான் நம்மளுக்கு வந்து அம்மாவோட அருமையும் மாமியாருடைய அருமையும் தெரியும். ஆமாம், என்ன பண்ணுறது, அவங்க ஊருக்கு போயிட்டாங்க. ஆமாம், வந்துடுவாங்க. இன்னைக்கு கிளம்பிடுவாங்க. இன்னைக்கு கிளம்பி நாளைக்கு வந்துடுவாங்க பொங்கலுக்கு. தேங்காய் அதுக்குமா பொரியலுக்கா? ஆமாம், அங்கே வாழைக்காய் வெந்துருச்சு, அது போடணும் லாஸ்ட்டு. ஓகே. ஆமாம், வாழைக்காய் வெந்துட்டுருக்கு. போட்டு இறக்கிட்டு அவ்வளோதான். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணேன், லேட் ஆகிடுச்சு. லஞ்சுக்கு ரெடி ஆகணும்ல. ரெடி பண்ணிக்கலாமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாமி ரூம்லாம் க்ளீன் பண்ணியாச்சு இல்லைம்மா? ஃபோட்டோஸ்க்கெல்லாம் ஃபோட்டோ வச்சு செஞ்சு போட்டேன். ஆமாம், சாப்பாடு மட்டும் செஞ்சால் சமைச்சா நம்ம போகி அவ்வளோதான். சாமிக்கு எடுத்து வச்சுட்டு நம்மளும் சாப்பிட்ணும். நான் இன்னும் காலையிலேருந்து சாப்பிடல. பப்புக்கு மட்டும் இட்லி வாங்கிட்டு வந்து கொடுத்தோம். ஸோ பப்பு சாப்பிட்டாங்க. அம்மா எங்கள் பாருமா, பப்புவை கற்பூரெல்லாம் எடுத்து இது விளையாடிட்டு இருக்காங்க. ஏய் தங்கம், நோ பப்புமா, நோபா, நோ. இது கட் பண்ணாதாம்மா தெரியும் அந்த கஷ்டம் என்னான்னு. கத்தி வரும். ஆமாம், மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரைன்னு சொல்லியே இவன் நம்ம இதை எடுத்துகிட்டு வந்து போடுறோம். அம்மா இப்போ இதே என்ன பண்ணணும், பீஸ் பண்ணுறதா? ஏம்மா இது என்னம்மா பண்ணுறது? என்னம்மா மேற்கே குறி வைத்தால் கிழக்கே போகிறது. ஆனால் பூசணிக்காய் எனக்கு பிடிக்கவே பிடிக்காதா தெரியுமா உனக்கு? எனக்கு பிடிக்காதுப்பா. ஆனாவனா கேமரா எடுத்துட்டு வருவீங்க, உங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு. இப்போ உங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு சொல்லுங்க. ஓ, என்னம்மா இதெல்லாம் உட்காந்து எப்படிம்மா உரிக்கிறீங்க? சரிங்க. அதுவும் இது என்ன, இது எவ்வளோ, 1 கிலோன்னு நினைக்கிறேன். இதுலேயே 5 கிலோ 3 கிலோலாம் உரிக்கிறவங்களாம் இருக்காங்கம்மா. ஆனால் அந்த குழம்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும், பெதுக்கு பருப்பு குழம்பு பிடிக்கும். ஆனால் உரிக்கிறது கஷ்டம். அம்மா இங்கே பாரு,
சரி இந்த இந்த ஸ்பீடை நீங்கள் உரிச்சிங்கன்னா எப்போ சமைச்சு சாப்பிட்றது பசிக்குதுமா இப்போ சீக்கிரம் உரிமா. நான் என்னவா பண்ணிட்டு உரிச்சிட்டு தான் இருக்கேன். உரிக்க இங்கே காலி ஆகிற மாதிரியே தெரிலம்மா. சீக்கிரமா உரிங்க. இங்கே காலி ஆகிற மாதிரியே தெரில. இங்கே பாரு. இதை வந்து பூஜை பண்ண வெளியே வச்சு, இது வெளியே வச்சு பூஜை பண்ணுறதாம்மா? ஆமாம், வெளியே வச்சு நம்ம ஒரு கிளாஸ் தண்ணி, ஒரு சொம்பு தண்ணி கற்பூரம் வச்சு கும்பிட்டு எடுத்துட்டு வரணும். ஓ, இதுதான் காப்பு கட்டுறதா? எது இதுவா? இதுதான் கிழக்கு, நீங்கள் நிற்கிற பக்கம். இங்கே வைங்க. இல்லை, அவங்க ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு கட்டி தந்துட்டாங்க. எங்கள் பாட்டி கொஞ்சம் அப்படிதான். இதுக்கு வந்து கற்பூரம் பற்ற வச்சு நம்ம தண்ணி போடணுமாம்மா? நான் கும்பிட்டாச்சுமா. நீங்கள் கும்பிட்டா நான் கும்பிட்ட மாட்டேன், ஒன்றும் பிரச்சனை. கற்பூரம் அணைஞ்சதுக்கப்புறம் எடுக்கணுமாம்மா? எடுத்து வாசல்ல ஒண்ணு, அது ரெண்டு ரூம்ல ஒண்ணு, அதுல ரெண்டு மொத்தம் 3, சாமி போட்டோல ஒண்ணு, அப்புறம் கேஸ்கெட் ஒண்ணு, அது வச்சுட்டோம்னா சாப்பிட வேண்டியதுதான். ஆமாம், இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு சமைக்கிறதுக்கு. ஆமாம், ஓகே. சேர்த்து கொஞ்சம் அம்மா இருந்தால் கொஞ்சம் குயிக்காக முடிஞ்சிருக்கு, இன்னும் கொஞ்சம் குயிக்காக முடிஞ்சிருக்கு. லஞ்சு சாப்பிட்ற மாதிரி அவங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆமாம், இன்னைக்கு வந்துடுவாங்கம்மா. ஏறுமா மோஸ்ட்லி ஃபிட் ஆகிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன். இல்லாது வேற எங்கம்மா? சரி வாங்க, இது எடுத்து போயிடலாம் மொத்தமாக. அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாங்க, சாமிக்கு படையல் போட்டாச்சு. அவ்வளோதாங்க, சாமி கும்பிட்டாச்சு. இப்போ நம்ம சாப்பிட வேண்டியது தான். பயங்கரமான பசி. நல்லாதாம்மா இருக்குது. பசியில் ஒன்றுமே தெரியல, பயங்கர பசி. காலையிலேருந்து சாப்பிட்லையா? இருந்திருக்கோம். இந்த வசந்தி இதெல்லாம் நம்ம இருப்போம்ல, ரெகுலராக சாப்பிடாமல் இருப்போம்ல, அதை ஒப்பிட்டா இது டைம் கம்மி தான். பட் இருந்தாலும் ரொம்ப பசிக்குது. நல்லா இருக்கு. நல்லா, எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். உருளைக்கிழங்கு பொரியல், பூசணிக்காவும் நல்லாயிருக்கு. மோஸ்ட்லி நான் சாப்பிட மாட்டேன். நான் கட் பண்ணாலும் இன்னும் டேஸ்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் நான் கட் பண்ணல எவ்வளோ நேரம். ஆமாம், நல்லா இருக்குமா? ஓகே, ஓவரால் நல்லா தான் இருக்குது. சரி, நீங்களும் சாப்பிடுங்க உட்காந்து. ஆமாம்.